அத்தியாயம் 20. EMAEP முகம் சுளிக்காதவாறு படிக்கும்படியாகவே இருக்கும். பிடிக்காதவர்கள் தவிர்த்து விடலாம். நள்ளிரவு தாண்டி மீண்டும் வீட்டிற்கு வந்தார் சிவேஷ். வந்தவன் யமுனா எந்த நிலையில் இருக்கிறாள் என்றும் பார்க்கவில்லை. குழந்தையின் முகத்தையும் பார்க்கவில்லை. நேராக அவன் எப்போதும் செல்லும் அறையில் புகுந்து கொண்டான். அவன் வந்ததை பார்த்த யமுனாவிற்குத்தான் அவன் ஏற்படுத்திய ரண வலியையும் தாண்டிய மன வலி அனலாய் தகித்துக் கொண்டிருந்தது. உறக்கம் கண்ணை விட்டு தொலைந்து போக அவ்வப்போது அழும் குழந்தையின் பசியை போக்கிவிட்டு பார்வை செல்லும் இடங்களை எல்லாம் வெறித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையே நரகமாய் போன உணர்வு. இத்தனை வேதனைகளையும் அவமானங்களையும் கடந்து யாரோ ஒருவனின் கட்டுப்பாட்டில் கைபொம்மையாக எதற்காக உயிர் வாழ்கிறோம்? விரக்தியாக நினைக்கும் போதே குழந்தையின் செருங்கள் எனக்காக வாழுமா என்று சொல்லாமல் சொல்லிட கண்கள் கலங்கி போய் குழந்தையின் அருகில் படுத்து மெல்லிய முத்தமிட்டாள் அதன் நெற்றியில். தேகம் முழுதும் காந்தியது. ஆனாலும் அதில் சிறு களிம்பு கூட பூசும் எண்ணமின்றி எங்கே அவன் மீண்டும் வந்தாள் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச உயிரையும் சக்கையாக பிழிந்து விடுவானோ என்ற அச்சத்தில் மிகவும் கடினப்பட்டுதான் குழந்தையோடு பழைய அறைக்கு வந்தாள். நிம்மதி இழந்த நிலையில் ஏதேதோ எண்ணத்தில் உழன்று விடியற் காலையில் கண்ணயர்ந்த யமுனா மீண்டும் விழித்த போது வெறுப்பில் பற்களை கடித்தாள். சொல்லுங்க மிஸ்டர் சஷ்டி, உங்க கணவருக்கு விவாகரத்து தர உங்களுக்கு சம்மதமா? நீதிபதி இதோடு பலமுறை அவளிடம் கேட்டுவிட்டார். அப்போதும் அவளிடம் பதிலில்லை. எதிர்கொண்டில் அவள் முகத்தை பார்க்க கூட பிடிக்காத நிலையில் முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி மிதப்பாக நின்றிருந்த திலீப்பை பார்க்க பார்க்க வெறி கூடியது அந்த பெண் நரிக்கு. உங்ககிட்டதான் கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்லுங்க சஷ்டி. நீதிபதியின் குரல் உயர, நோ, எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்ல என்றாள் திமிராக திலீப்பை பார்த்து. ஆனா அவருக்கு உங்க கூட வாழ துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்றாரே. எஸ் யுவர் ஆனர், அவரால பழைய காதல மறக்க முடியாம கட்ன மனைவியான என்ன பிரிய நினைக்கிறாரு. ஆனா நான் இவரைத்தான மனசார காதலிக்கிறேன். என்னால அவரை பிரிஞ்சு வாழ முடியாது. நல்லதோ கெட்டதோ புத்திமதி சொல்லி அவரை என் கூட வாழ சொல்லுங்க. நீதிபதிக்கே உத்தரவு போட்டு நல்லவள் போல் நடித்தவளை முகம் கருத்த நிலையில் அப்பட்டமான வெறுப்போடு பார்த்தான் திலீப். மிஸ்டர் திலீப், உங்க மனைவி சொன்னதை கேட்டீங்களா? உங்களோட முடிவு என்ன? கேள்வியாக நிறுத்தினார். ஒரே முடிவுதான் சார், என்னால இவளோட வாழ முடியாது. வீணா வாதம் பண்ணாம சைன் பண்ண சொல்லுங்க சார் என்றான் உறுதியான முடிவாக. நோ சார், என்னால இவர் இல்லாம வாழ முடியாது. அதுக்கு பதிலா நான் செத்தே போயிடுவேன். நீலி கண்ணீர் வடித்தாள். ஏய், போதும் உன் டிராமாவை நிறுத்து. என்னை எல்லார் முன்னாடியும் வீண் பழி சுமத்தி இங்க நீ குற்றவாளியா நிக்க வச்சிருக்க மாதிரி நானும் உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் ஆதாரத்தோட வெளியே காட்டி உன்னை தலைகுனிய வச்சு ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிட்டு போக எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா எனக்கு தேவை யார் மனசையும் நோகடிக்காத வகையில மியூச்சுவல் டிவோர்ஸ். அமைதியா சைன் பண்ணிட்டு போயிட்டேரு, அதுதான் உனக்கு நல்லது. கோண்டில் நின்று யாருக்கும் அஞ்சாது சீரியவனை கண்டு முதல் முறையாக அச்சம் படர்ந்தது அவளின் எதிர்காலத்தை எண்ணி. திலீப் பிளீஸ், பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம். நானும் உங்களுக்கு தகுந்தாற் போல மாற முயற்சி பண்றேன். இந்த டிவோர்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். நாய்வாளை நிமிர்த்தவே முடியாது. அதே போலதான் சஷ்டியும். இப்போதும் அவளுக்கு அவளை பற்றிய சுயநலம்தான் அதிகம் இருந்ததை தவிர்த்து திலீப்பின் மனதில் கனன்று கொண்டிருக்கும் குமுறல்களை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அவளுக்கு. அதற்கு மேலும் பொறுமையை இழுத்து பிடிக்க முடியாமல் நிதானம் இழந்த திலீப் இனியும் இவளிடம் பேசி புண்ணியம் இல்லை என்ற நிலையில் சஷ்டியின் மற்றொரு பக்கத்தை சுருக்கமாக சொல்லி அவனிடமிருந்து சில ஆதாரங்களை காட்டிட அனைவரின் அருவருப்பான பார்வையும் மொத்தமாக அவள் மீது விழ அவமானத்தில் முகம் கருத்த சஷ்டியின் கோபம் எல்லையை கடந்தது அவன் மீது. சஷ்டி பணக்கார திமிர் கொண்ட பிளேகர்ல். பணத்தை தூக்கி வீசி எதையும் சாதிக்க நினைப்பவளின் பார்வை திலீப் மீது விழுந்து அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டதுதான் விதி. கமலியின் கணவர் வேலை பார்க்கும் எஸ்டேட்டின் ஓனரின் மகள்தான் இந்த சஷ்டி. ஓனர் தங்கமானவர் என்றால் மகள் ஹட்டு தகரம். மிடில் கிளாஸ் கமலிக்கோ வசதியான வாழ்க்கை வாழ பேராசை. ஆனால் அளவான மாத சம்பளக்காரான கணவனை வைத்துக்கொண்டு அதெல்லாம் நடக்குமா என்ற அலுப்பில்
தினந்தோறும் சண்டை சச்சரவுதான் அவள் வீட்டில் நடக்கும். அன்பான கணவர் கிடைத்தும் அவரை நல்வழி நடத்தி கிடைக்கும் சம்பாத்தியத்தில் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்த முடியவில்லை அவளால். அப்படி இருக்க தனது தம்பி ஒரு அன்னக்காவடி பெண்ணை அழைத்து வந்து அக்கறையாக பார்த்துக் கொள்வதும் அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து பாசமாக நடத்துவதையெல்லாம் பார்த்து பொறாமை வந்து போனது. கூடவே ஈஸ்வரியும் அவரது கணவரும் கூட யமுனாவை நன்றாக பார்த்து கொண்டது புகைச்சலை ஏற்படுத்தியது. அதிலும் யமுனா ஒப்பட எதுவும் இல்லாமலே இயற்கை அழகை கொண்டவள். நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுபவள். ஆங்கிலம் மட்டுமல்லாது ஹிந்தி, பிரெஞ்சு என்று மேலும் பல மொழிகளை திலீப்போடு சேர்ந்து ஆர்வமாக கற்றவள். கமலிக்கு பெரிதாக படிப்பில் ஆர்வமில்லை. ஆனால் திலீப் வீட்டில் சூழ்நிலையை பார்த்து வளர்ந்து படிப்பை தனது வாழ்க்கை தூண் போன்று கெட்டியாக பிடித்துக் கொண்டான். திலீப் யமுனாவோடு பழகிய நாளிலிருந்தே கமலிக்கு அவள் மீது பொறாமை உண்டு. வீட்டிற்கு வந்ததும் இன்னும் அதிகரித்து போக தம்பியை மீறி யமுனாவை ஒன்றும் சொல்ல முடியாது என்று பொறுத்து போனவள் ஈஸ்வரிக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி யமுனாவை விரட்டிவிட்டாள். அதன் பிறகு ஆபரேஷன் செய்ய தேவையான பணம் பற்றாது திலீப்பும் அவன் தந்தையும் நிலைகுலைந்து நின்ற நேரம், இந்தாங்கப்பா பணம் என கமலி அவள் கணவரோடு ஓடி வந்து சில லட்சங்களை கொடுக்க, அந்த நேரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக எந்த கேள்வியுமின்றி வாங்கிக் கொண்டனர் இருவரும். ஆனால் கமலியின் கணவர் நிலைகுலைந்து நின்றதை யாருமே அங்கு கவனிக்காமல் போயினர். வசதிக்காக பல இடங்களில் கட்டிய மனைவியை விற்ற ஆண்கள் ஏராளம். ஆனால் இங்கு வசதியாக வாழ கட்டிய மனைவியே கணவனை விற்ற கதை அம்பலமானது. கூடலின் போது விளையாட்டாக ஓனரின் மகள் சஷ்டியின் லீலைகளை பற்றி சொன்னவர், அந்த பொண்ணுக்கு நல்லா நாட்டுக்கட்ட உடம்புள்ளவன் கிடைச்சா போதுண்டி, எவ்வளவு பணம் வேணாலும் வாரி இறப்பா, அவளுக்கு தேவையெல்லாம் விதவிதமான உச்சம் மட்டும்தான், அதுக்காக என்ன வேணாலும் செய்வா. கமலியின் பெண்புத்தி தெரியாமல் யதார்த்தமாக சொன்னது. கடைசியில் அவரே அதில் சிக்கும் நிலையானது. கமலியின் கணவர் சந்துரு நல்ல வாட்டசாட்டமான உடல்வாகு கொண்டவர். மாநிலம்தான் என்றாலும் ஆண்மையின் விளையாட்டில் அவரை மிஞ்சும் ஆள் இல்லை என்ற கர்வம் எப்போதும் கமலிக்கு உண்டு. அதை சாதகமாக பயன்படுத்தி சஷ்டிக்கு சேவகனாக கணவனை விட்டு பணமாக்கிக் கொண்டு நினைத்தது போல் வசதியாக வாழத் தொடங்கிவிட்டாள். ஆனாலும் கமலிக்கு அது போதவில்லையே. மெல்ல மெல்ல தனது தாய் தந்தைக்கும் பணத்தின் மோகத்தை தூண்டிவிட்டு எப்படியெல்லாம் யமுனாவிடமும் திலீப்பிடமும் பணத்தை கறக்கலாம் என்று திட்டம் தீட்டினாள். அதற்கு அவர்களும் சரி, இப்போது சம்பாதித்தால் தானே பின்னாளில் பிள்ளைகளும் வசதியாக வாழ முடியும் என்ற எண்ணத்தில் கமலியின் சொல்படி எல்லாம் ஆடத் துவங்கினர் இருவரும். கமலியோ, ஓனரோட மகள் மட்டும் சரியான நேரத்துல பணம் கொடுத்து உதவலன்னா இந்நேரம் நீ இல்ல என்று ஒவ்வொரு முறையும் பெருமையாக பேசிக் கொண்ட போதெல்லாம் ஈஸ்வரிக்கு அவளை நேரில் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்றவருக்கு காலப்போக்கில் அவளையே தன் மகனுக்கு கட்டி வைத்து கோடி கணக்கிற்கு அவனை அதிபதியாகிவிட்டாள் என்ற எண்ணம் கொம்பாக நீட்டியது. மருமகன் சந்துரு சஷ்டியின் ஆசை நாயகனாக இருப்பது தெரியாமல், அதை பற்றி அறிந்த கமலி முதலில் எங்கே விடயம் வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடுமோ என்று பயந்தவள் பின் சஷ்டியிடமே இதை பற்றி நேரடியாக பேசி, என் அம்மா வந்து என் தம்பிக்கு உன்ன பொண்ணு கேட்டா மறுத்துடு என்று சொல்லிவிட்டு வந்தவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திலீப்பின் ஆண்மையான புகைப்படத்தை பார்த்ததுமே காம ஆசையில் முறுக்கேறிய சஷ்டி இனி வாழ்ந்தாள் இவனோடுதான் என ஒற்றை காலில் நிற்பாள் என்று. கமலிக்கும் இது எத்தனை பெரிய தவறு என்று நன்கு தெரியும். ஆனாலும் பணத்தின் மோகம் அனைத்து உண்மைகளையும் மூடி மறைத்து எதற்கும் துணிந்தவளாகிவிட்டாள். திலீப்பிற்கும் தனக்கும் திருமணம் முடியும் வரை உன் கணவன்தான் என் கணவன் என்று திமிராக அவள் சந்துருவை இழுத்துச் செல்ல, கட்டுப்பணத்தை கண்கள் மின்ன வாரி அணைத்து நுகர்ந்தபடி தாராளமாக கணவனை அனுப்பி வைத்தாள் கமலி. ஆபரேஷனுக்கு வாங்கிய கடனை எல்லாம் அடைத்து விட்டோம். இனி யமுனாவை திருமணம் செய்து கொண்டு அவளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பல கனவுகளோடு துபாயில் இருந்து வந்தவன் தலையில் பலவிதமான இடிகளை அடுக்காக இறக்கினர் அவனது குடும்பத்தினர். முடியாது என தீர்க்கமாக மறுத்தவனை குடும்பமாக உயிரை மாய்த்துக் கொள்வோம் என அவன் மனதை உடைத்து காதலை உயிரோடு கொன்று புதைக்க வைத்தனர். யமுனாவை மறக்க முடியாமல் தவித்தவனை என் காதலால் மாற்றுகிறேன் என்று அவன் மீது விழுந்து
கட்டாயமாக முத்தமிட்டு தன் இச்சையை போக்க நினைத்தவளின் எச்சை எண்ணம் தெரியாத திலீப் அவள் நல்லவள் என நம்பி தன்மையாக விலகிச் செல்ல பற்றிக் கொண்டு வந்தது சஷ்டிக்கு. திருமணமும் முடிந்தது. சந்திரவின் நிலையோ மிக மிக மோசம். மச்சானின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதி இழந்து போனார். எந்த உண்மையும் வெளியே சொல்லக்கூடாது என்ற மிரட்டல் வேறு. இரு பேய் பெண்களும். பணத்திற்காக சொந்த கணவனையே விற்ற கமலியை அறவே வெறுத்தவராய் நன்றாக வாழ்ந்த மனிதன் பெண், குடி, கூத்து என அவர் வாழ்க்கை பயணம் மாறினாலும் இரு குழந்தைகளுக்காக தற்போது கமலியோடு பெயருக்கு இருக்கிறார். முதலிரவு அறையில் ஏதேதோ பேசி திலீப்பை தன் ஆசைக்கு இணங்க அழைக்க யமுனாவின் நிலையறியாது தவித்தவனுக்கு எதிலும் நாட்டமின்றி மறுத்துவிட்டார். திருமணத்திற்கு முன்பு எப்படியோ, திருமணமான பின்பு சஷ்டி திலீப்பிற்கு உண்மையாக இருப்பாள் என்று நினைத்த சந்துருவுக்கு அன்று இரவே அவரை நாட வந்தவளைக் கண்டு அதிர்ந்து போனார். இதற்கு மேலும் இப்படி ஒரு உறவில் இருப்பதற்கு பதில் உயிரை விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில் நேரம் பார்த்து அனைத்து உண்மைகளையும் திலீப்பிடம் சொல்லி முடிக்க அதிர்ச்சியில் நிலை தடுமாறியவனுக்கு இத்தகைய உறவை எண்ணி அருவருப்பில் குமட்டிக் கொண்டு வந்தது. யாரிடமும் வாய் திறந்து கூட சொல்ல முடியாத அசிங்கம் இது. கமலி பணத்தாசை பிடித்தவள் என்று தெரியும். ஆனால் இப்படி ஒரு கேவலமான செயலில் இறங்குவாள் என நினைத்தும் பார்த்ததில்லை. தனது சொந்த அக்காவை தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை இழைத்து விட்டாளே என்ற அவமானத்தில் கோணி குறுகிய நிலையில் சந்துருவை ஏறெடுத்தும் பாராமல் சென்றான். யதார்த்தமாக அங்கு வந்த திலீப்பின் தந்தை இருவர் பேசிய விடயமும் கேட்டு உண்மையாகவே மாரடைப்பு வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தவரை தூக்காமல் திலீப் எவ்வித உணர்வுகளுமின்றி கல்லாக வெறித்து நிற்க அங்கிருந்த வேலையாட்கள் மருத்துவமனை அழைத்துச் செல்லும் முன்னவே உயிர் போனது. அவரின் ஈம காரியங்களில் கூட பங்கெடுக்கவில்லை அவன். திலீப்பின் நிலை தெரியாது ஈஸ்வரி கணவனை இழந்த துக்கத்தில் எவரின் மீதும் பாசமின்றி இறுகி போனவனை கரைத்து கொட்ட துவங்க திலீப் எதையும் கண்டுகொண்டான் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல எங்கே பெண் பிள்ளைகளை கமலியிடம் விட்டு வளர்த்தாள், பணவெறி பிடித்தவளால் தனக்கு நேர்ந்த அசிங்கம் அவர்களுக்கும் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலும் ஒவ்வொரு முறையும் திலீப்பின் அருவருப்பான பார்வையை சந்திக்க முடியாத அவமானத்திலும் ஈஸ்வரியின் கணவர் இறந்த 3 மாதங்களில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கண்காணாத இடத்திற்கு சென்று விட்டார். ஆரம்பத்தில் திலீப்பை அடைய வேண்டி ஈஸ்வரியை அன்பாக வழிநடத்திய சஷ்டி ஓர் நாள் சண்டையின் போது அவனுக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்திருக்கிறது என்று அறிந்து கொண்ட பின் எதுக்கு இந்த சென்டிமெண்ட் டிராமா என்று துணிந்து வீட்டிலேயே அனைத்து அராஜகமும் செய்யத் தொடங்கியதைக் கண்டு அதிர்ந்து போனாள் ஈஸ்வரி. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக பணக்கார பெண்ணை நம்பி பிள்ளையின் வாழ்க்கையை தானே கெடுத்து விட்டேனே என்ற கவலையிலேயே படுக்கையில் விழுந்தாள் ஈஸ்வரி. அனைத்து பணியாளர்களும் சஷ்டியின் விசுவாசியாகி போக திலீப் இருந்தால்தான் ஈஸ்வரிக்கு கடமைக்கே என்ற கவனிப்பு. திருமணமான தினத்திலிருந்து சஷ்டியை திரும்பிக் கூட பாராதவன் நல்ல முறையில் இருவரும் பிரிந்து விடலாம் என்று எவ்வளவோ கேட்டு பார்த்து விட்டான். எதற்கும் அவள் மசியவில்லை. அவள் அட்டகாசங்கள் எல்லை மீறி போனதை சகிக்கவே முடியாமல் இதோ தற்போது விவாகரத்து வேண்டி தன் வாழ்வில் நடந்த அனைத்து துயரங்களையும் ஆதாரத்துடன் திலீப் சொல்லி முடிக்கவும் அவனுக்கான விடுதலையும் சேர்ந்தே கிட்டியது. ஆனால் குடும்பத்தின் துரோகத்தால் தொலைத்த வாழ்க்கை மீண்டும் கிட்டிடுமா அவனுக்கு? அத்தியாயம் 21. ஆண்ட்ரூ, போதும், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல குடிச்சா பாடி தாங்காது. அளவுக்கு மீறி போதையில் மிதந்த மனைவியை தாங்கி பிடித்து மெத்தையில் படுக்க வைத்தார் சிவராமன். நோ ஷிவ், என்ன விடு. என்ன செஞ்சாலும் அந்த சுண்டக்கா பையனை என்னால தோக்கடிக்க முடியலையே. இப்ப தொடங்கின அவன் இந்தியா பிசினஸ் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் 10 பிளேஸ புடிச்சு முன்னிலையில நிக்குது. ஆனா என் பிசினஸ் அடி மட்டத்துக்கு போயாச்சு. எல்லாம் யாரால? உன் பையனால. அவன் பிறந்ததே ஒரு சாபம். வளர்ந்ததும் சரியா வளர்ந்தானா? பெத்தவங்களுக்கு எதிரா மூர்க்கமா வளர்ந்து நிக்கிறான். நம்மள அதல பாதாளத்துல பிடிச்சு உயிரோட தள்ள பாக்குறாம. எப்படி ஒரு மகன் நமக்கு தேவையே இல்லைன்னா கொல்லவும் ஆட்கள் அனுப்புன. ஆனா அவன் ஈஸியா தப்பிச்சிட்டால. போதை தலைக்கேறினாலும் நிதானம் இழக்காத ஆண்ட்ரூ கத்திக் கொண்டிருக்க சிவராமன் ஏற்கனவே இறந்து போன ராபர்ட் கொடுத்த சிவேஷ் வங்கியின் துல்லியமான வரவு செலவு ரகசிய எஸ்டிமேட் கணக்குகளை கொண்டு வந்து கொடுத்த ஃபைலை எடுத்து அமைதியாக அவளிடம் நீட்டினார். What is this, Shiv? கண்கள் இடுங்கினாள்.
பிரிச்சு பாரு என்றதும் அதை திறந்து பார்த்தவளின் முகத்தில் வெற்றி புன்னகை. அதை கண்ட சிவராமன், இப்ப ஹாப்பியா ஆண்ட்ரோ என்க, நோ ஷிவ், இதை விட சீப் அண்ட் பெஸ்டான கொட்டேஷனை நம்ம பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணி இவனை வீழ்த்தி அடிக்கணும், அப்பதான் எனக்கு முழு சந்தோஷமே என்ற ஆண்ட்ரோ உடனே நினைத்ததை செயல்படுத்த துவங்கினாள். நேருக்கு நேர் சிவேஷ் யமுனாவின் முகத்தை பார்த்து நாட்கள் கடந்து போனது. ஆனால் இரவில் எப்போதும் போல் அப்பன் மகன் சேஷ்டைகள் அமோகமாக தொடங்கும். ஆரம்பத்தில் அதை பற்றி அறியாத யமுனா அவளை துன்புறுத்திய இரவு, அவள் உறங்கிய பெண், அவளின் காயங்களுக்கு மருந்தை பூசிவிட்டு சிவேஷ் சென்றிருக்க அவள் கண்விழித்து பார்க்கும் போதும் ஆத்திரம் எல்லை கடந்தது. அன்று முதல் உறங்குவதைப் போல் பாசாங்கு செய்து சிவேஷ் என்னென்ன செய்கிறான் என்பதை பார்க்க தொடங்கியவளின் மனம் எப்படி உணர்ந்ததோ. அழும் குழந்தைக்கு பசி தீர்க்க ஒவ்வொரு முறையும் அவன் மென்மையாக கையாண்டு குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொஞ்சுபவன் எத்தனை முறை மலம் கழித்தாலும் சிறுநீர் போனாலும் சலிக்காமல் சுத்தம் செய்து குழந்தை விழித்திருக்கும் வரை ஏதேதோ பேசி தானும் விளையாடி குழந்தையும் உற்சாகமூட்டி சிரிக்க வைத்து அதன் களைப்பை கண்டு மென்மையாக அரவணைத்து யமுனாவை பற்றி வேறு நடுநடுவில் வம்பு கிழத்து அந்த விவரம் அறியாத பச்சிலம் குழந்தையோடு மற்றொரு குழந்தையாக மாறி இரவில் அவனது மற்றொரு பரிமாணத்தை பார்த்து வியந்து போயிருக்கிறான். ஆனால் அடிக்கடி அவளிடம் அவன் நடந்து கொள்ளும் சைக்கோத்தனத்தில் அவனது குழந்தை பரிமாணத்தை முற்றிலுமாய் மறந்து போனவளாக என்ன யோசித்தும் சிவேஷ் நல்லவன் என்று 1% கூட ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவளால். அந்த இரவு மட்டுமல்லாது இன்னொரு பகலில் முழு குடி போதையில் வந்து அவள் மேல் விழுந்து பயங்கர மூர்க்கமாக முத்தமிட முயற்சித்து அவள் உடையை கிழித்து வீசி அவனை கதறி தடுக்க தடுக்க கன்னங்களை மாறி மாறி பதம் பார்த்து உதைத்து ஒரு கொடிய மிருகம் போல் யமுனாவிடம் நடந்து கொண்டவன் மீண்டும் இரவில் வந்து ஒன்றும் அறியாத சிறுவனாக காயத்திற்கு களிம்பை பூசிவிட்டு குழந்தையோடு சேர்த்து அணைத்து அவள் நெஞ்சில் வாசம் கொண்டவனை வினோதமாக கண் திறந்து பார்த்தவளுக்கு வெறுப்பாக தோன்றியது. ஆண்ட்ரோ சொன்னது போல் சிவேஷ் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவனது வங்கியை பற்றிய ரகசிய விவரங்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்து விட்டாள். ஒரு துண்டு சீட்டு கூட கையில் அகப்படவில்லை. அவன் அம்மா தான் சொன்னாங்களே, இவன் பெரிய பணக்காரன், பேங்க் பிசினஸ் பண்றவன்னு. அவ்வளவு பெரிய பேங்குக்கு சொந்தக்காரன் அதோட சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ வீட்லயே வைக்க போறான். ஏதாவது சீக்ரெட் லாக்கர்ல கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. குழப்பமாக எண்ணியவளுக்கு சட்டென மின்னல் வெட்டியதைப் போல் வந்து போனது சிவேஷின் தனி அறை. ஒருவேளை அங்க கூட வச்சிருப்பானோ, எதுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து கதவில் கை வைத்த குற்றம் வீடெங்கும் நெஞ்சை உழுக்கும் சத்தத்தோடு சிவப்பு வெளிச்சம் பரவி அலாரம் அடித்ததில் அச்சத்தில் மிரண்டு நடுங்கி போனாள் யமுனா. அலாரம் அடித்த 10 நிமிடத்திற்குள் மின்னல் வேகத்தில் வந்த சிவேஷ் யமுனாவை பார்த்த ஒற்றை பார்வையில் ஈரக்குலை நடுங்க வியர்வை பூத்த முகத்தை துடைத்தபடி கண்ணில் அப்பட்டமான பயத்தை தேக்கி அவனை பார்த்தவளை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நீல விழிகள் சிவப்பேறி ராட்சச உருவெடுத்து டொக் டொக் ஷூ சத்தம் உயிரை உழுக்க நெருங்குவதைக் கண்டு பின்னால் நகர்ந்தவளாக, நான் வேணும்னு அந்த டோரை டச் பண்ணல, தெரியாம அந்த பக்கம் போகும்போது கால் ஸ்லிப் ஆகி டச் பண்ணிட்டேன், பிளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாத, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். வார்த்தைகள் தந்தி அடிக்க ஆறாக பெருகிய வேர்வை துளிகள் தொண்டை குழியில் குளம் கட்டி தரையில் சொட்டியது. அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டி வாய்க்கு வந்த பொய்யை சொல்லி அங்கிருந்து ஓட பார்த்த நொடி சிவேஷின் இறுகிய அணைப்பில் மூச்சு கூட விட முடியாத இறுக்கத்தில் இருந்தாள் யமுனா. அதிவேகத்தில் துடித்த இதயமே அவளின் படபடப்பான சூழ்நிலையை எடுத்து காட்ட எங்கே விலகினாள் காட்டு மிராண்டியாக மாறி தன்னை பிரித்து மேய்ந்து விடுவானோ என்ற பீதியில் சிலையாக நின்றவளின் இதழ்கள் மான்ஸ்டரிடம் அகப்பட்டு மெல்ல மெல்ல விழுங்கப்பட்டது. அவனது அசுர கோபத்தை ஏற்கனவே பல முறைக்கு மேல் கண்கூடாக பார்த்து விட்டமையால் இதழ் கவ்வி நிதானமாக எச்சில் உரிய நாவை சுவைத்துக் கொண்டிருப்பவனை தடுக்கவில்லை அவள். உயிரை குடிக்கும் ஆழ்ந்த முத்தம் யமுனாவின் கண்கள் கூட அம்முத்தத்தில் சொருகி கரங்கள் இரண்டும் அவன் முதுகை கட்டி கொண்டிருந்தன இறுக்கமாக. எந்த மாதிரியான உணர்வு? அவளாலே புரிந்து கொள்ள முடியாது. இதயம் தவித்து போக மலங்க மலங்க விழித்த பாவையை அள்ளிச் சென்று மெத்தையில் கிடத்தி அவளது நெஞ்சனையில் அமைதியாக படுத்து விழிகளை மூடியவனை குனிந்து பார்க்க
அவனது பிரௌனி கேசம்தான் அவள் நாசையை தொட்டு ஆடியது. பேபி, உறங்கிவிட்டான் போலும். அதை அதிசயமாக பார்த்து அவனது பிதற்றலை உன்னிப்பாக கேட்டாள். ஏனோ பேபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் பேசும்போது அவனுடைய தாடை அசைவில் அங்கங்கள் கூசி சிலிர்த்து விம்மியது. ஆமா, அப்படி பிடிக்கிற பொண்ணதான் ரேப் பண்ணி கடல் தாண்டி கடத்தி கொண்டு வச்சு ஒவ்வொரு முறையும் மிருகம் போல மேல பாஞ்சு காயப்படுத்துவாங்க பாரு. மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கோபத்துடன் அவனை தள்ளிவிட நினைக்க ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியவில்லை. உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா யமு? மீண்டும் மெல்லிய பிதற்றல். உனக்கு எவ்வளவு பிடிச்சா என்னடா, எனக்கு ஒன்ன பிடிக்கணுமே, அது கனவுல கூட நடக்காது. கடுப்பாக எண்ணிக்கொண்டாள். மை மாம், என் மாம்னா எனக்கு அவ்வளவு உயிர். ஷீ இஸ் அ குட் சோல், யூனோ, சச் அ பியோர் ஹார்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். என் மாம் போலதான் எனக்கு நீயும் பேபி. ஐ லவ் யூ சோ மச். சிவேஷின் உளறலை கேட்ட யமுனாவின் விழிகள் ஈரப்பசை வற்றிவிடும் அளவிற்கு வியப்பு மேலிட அகல விரிந்தாலும் அவளது நெஞ்சினில் குழப்பங்கள் சூழ்ந்து அதிகரித்து போனது. என்ன இவன், அம்மாவை அவ்வளவு பிடிக்கும் சொல்றான், ஆனா அந்த அம்மா இவனை பத்தி வேற மாதிரி பேசினாங்களே. 2 பேர் சொல்றதுல எது உண்மை? அப்படி அவள் நினைக்கும் போதே அருகில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் சினுங்கள் அதிகரிப்பதை இவள் கவனிக்கும் முன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனின் கரம் காற்றில் அலைபாய்ந்து குழந்தையை தேடி கண்டிட்டு அழாதவாறு மென்மையாக தட்டி கொடுத்து அதனை அரவணைத்துக் கொண்ட விதத்தை கண்டு மெய்சிலிர்த்து போன யமுனாவின் மனக்குழப்பம் மேலும் பெருகியது. கடவுளே, நான் நினைக்கிறது எனக்கே முட்டாள்தனமா தோணுதே. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இவதான் என் மானத்தோடவும் உணர்வுகளோடவும் டபுள் கேம் ஆடி விளையாடி பாக்குறான். இவ சரியான சைக்கோ. எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு ஒண்ணும் தெரியாது. கோபம் வந்தா குழந்தைய கூட கண்டுக்க மாட்டான். ஆனா இப்ப பாரு, தூக்கத்துல கூட தான் சிறந்த அப்பான்னு நிரூபிக்கிறானா. அலுப்பாக உதட்டை சுளித்து அவனை நன்கு மனதில் கருவி கொண்டவளாக கொட்ட கொட்ட விழித்திருந்தவள் எப்போது உறங்கினாளோ. ஆனால் மனதில் உறுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக குறித்துக் கொண்டாள். நேரம் கிடைக்கும் போது சிவேஷிடம் அனைத்தையும் கேட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு. அத்தியாயம் 22. சிவேஷ் அலுவல் கிளம்புவதற்குள்ளாகவே அதிசயம் போல் கண்விழித்து அமர்ந்திருந்த யமுனாவின் பார்வை அவனையே துகிலிருப்பதை சிவேஷும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று பார்க்கும் ஆவலில் எதையுமே கண்டுகொள்ளாதவன் போல் கோட்டை எடுத்து மாட்டியவன் டைட்டன் டேல் பிராண்டில் லட்சம் மதிப்புள்ள மெல்லிய மனம் நிறைந்த பர்ஃபியூமை போட்டுக்கொண்டு லேப்டாப் பேக்கை கையில் எடுக்கும் சமயம் அழைத்து விட்டாள் யமுனா. கொஞ்சம் பேசணும். அதை சொல்லவே பிடிக்கவில்லை, தயக்கம்தான். ஆனாலும் வேறு வழி இல்லையே, எப்படியோ சொல்லிவிட்டாள். வாவ் பேபி, நீயா என்கிட்ட பேசினது? நம்பவே முடியல, பாரேன். பொய்யாக வியந்து அவள் முறைப்பை பரிசாக பெற்றான். ஓவரா சீன் போடாத. இப்ப நீ ஃப்ரீயா, அத மட்டும் சொல்லு. கை கட்டி நின்று எங்கோ பார்த்த யமுனா ஓரக்கண்ணால் பார்த்தாள் அவனை. நீ பேசணும்னு சொன்னா ஐம் ஆல்வேஸ் ஃப்ரீ பேபி. பட் பாரேன், இன்னைக்குன்னு பார்த்து நான் ரொம்ப பிஸி. சோ சாரி. நான் நைட் வந்து எதுவா இருந்தாலும் கேக்குறேன் என்றவன் மேலும் அவளின் பதிலை கூட எதிர்பாராது விறுவிறுவென நடையை கட்டி இருக்க மனம் சோர்ந்த நிலையில் அடுத்து என்ன செய்வது, எப்படி அவனிடம் பேசுவது என்ற கவலையோடு தளர்ந்து அவள் மெத்தையில் அமரும் பனி சிற்பமாக ஆடவனின் கையில் மிதந்தாள் யமுனா. ஏ விடு! முதலில் யாரோ என நினைத்து அலறியவள் பிறகு அவன்தான் என அறிந்தாலும் தற்போது எம்மாதிரி மனநிலையில் இருக்கிறான் என தெரியாமல் மிரண்டு துள்ள, உன்னை விட எனக்கு வேலை பெருசுல, என்ன பேசணும் பேபி? சிலிர்க்க வைக்கும் குரலால் அவளது செவிமடலை ட்ரிம் செய்த மீசை குத்த கிசுகிசுத்தான். முதல்ல கீழே விடு, அப்புறம் சொல்றேன். பெயரறியாத ஏதோ ஒரு வகை உணர்வில் ஆட்கொண்ட பூவையின் மனம் தடுமாறி விழித்தது அவனது செயலில். வெயிட் பேபி. ஓகே, வசதியா உட்கார்ந்தாச்சு, இப்ப சொல்லு என்றவனை முறைக்க மட்டுமே முடிந்தது அவளால். காரணம், அவன் மெத்தையில் வசதியாக அமர்ந்திருக்க அவனை பார்த்தது போல இவளை மடியில் அமர்த்தி கொண்டான், இரு கால்களையும் இரு பக்கமும் போட்டபடி. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? இப்படி என்னை இறுக்கி பிடிச்சு மடியில வச்சுக்கிட்டா எப்படி பேச முடியும்? என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு.
சிடுசிடுப்பாக சொன்ன யமுனா சிவேஷின் ஒவ்வொரு அசைவையும் கவனமாக உள்வாங்கிக் கொண்டாள். எனக்கு இதான் பேபி கம்ஃபர்டபிள். நீ இப்படியே பேசு, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்றவன் பார்ப்பதை தாண்டிய கல்விஷ வேலைகளை செய்தாள். அவளும் என்ன செய்வது? இடையில் கட்டிய கரம் இரண்டும் குர்த்தியில் நுழைந்து நூலடை வருடி அவஸ்தையாக நெளிய வைத்தான் அவளை. பேசு பேபி, ஏன் சைலண்டா இருக்க? ஒன்றும் அறியாதவன் போல் பொல்லாத இம்சை செய்ய நொந்து போனாள் யமுனா. எனக்கு உண்மை தெரியணும். தலையும் இல்லாது வாலும் இல்லாது சொன்னவளை புருவம் எடுக்க பார்த்தான். என்ன உண்மை? அன்னைக்கு ரெசார்ட்ல நீதான் என்ன கெடுத்தியா? அந்த கொடூர நிகழ்வை அவள் அடியோடு மறக்க நினைத்தாலும் சில உண்மைகளை அறிய அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் தொண்டைக்குழி நடுங்கிட கலங்கிய கண்ணீரை கடினப்பட்டு உள்ளிழுத்துக் கொண்டாள். ஓப்ஸ், இத கேட்கதான் இவ்ளோ அலம்பலா? நான் கூட ஏதோ ரொமான்டிக்கா பேச போறேன்னு அவளை எதிர்பார்த்தா போர் அடிக்கிறிய பேபி. சலிப்பாக அவள் நெஞ்சில் முட்டி பார்க்கிண்ணங்களின் முகத்தை தேய்த்தான் கிறக்கமாக. பி சீரியஸ். நான் என் கற்பு பறி போனதை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ உன்னால எவ்வளவு சீப்பா என்கிட்ட நடந்துக்க முடியுமா? அவ்வளவு மோசமா நடந்துக்க. என் அனுமதி இல்லாம ஒவ்வொரு முறையும் நீ என்ன டச் பண்ணும் போதெல்லாம் எனக்குள்ள என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி வேதனைப்படுத்துதுன்னு உனக்கு தெரியுமா? பொங்கி பெருகும் கண்ணீரோடு குரல் தழுதழுத்தவளை சீரான பார்வையால் நிமிர்ந்து பார்த்தான். உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா நான் ஏன் உன் விருப்பம் இல்லாம உன்னை தொட போறேன்? எனக்கு தேவை என்னோட சுகம். அது இந்த உடம்புலதான் அதிகமா கிடைக்குது. எனக்கு வேண்டிய போது இப்படி கிஸ் பண்ண தோணா கிஸ் பண்ணுவேன். அவள் இதழில் பல இச்சு. இங்கெல்லாம் கடிக்க தோணா இப்படி கடிப்பேன். பாவையின் கன்னம், மூக்கு, காது, தாடை, கழுத்து என தொடர்ந்து தண்ணீர் பந்தலில் சிறு சிறு கடி வைத்துக் கொண்டே நாவியை சென்றடைந்தவனின் இதழ்களோடு விரல்களும் போட்டி போட்டு பெண்மையின் சுரங்கத்தினுள் மெல்ல புகுந்திட இதயம் வெம்மி துடிக்க உயிர் மூச்சை வெளியிடாமல் தேக அதிர்வோடு பிடித்துக் கொண்டாள். அரக்கனின் புதுவிதமான உணர்ச்சி தூண்டும் விளையாட்டில் ஒரு மாதிரி சுக உணர்வில் சிக்குண்டவளாக தேகம் விட்டுவிட்டு துடிக்க அடிவயிற்றினுள் ஜிவ்வென்ற தாக்கத்துடன் அவன் மடியில் துள்ளி தவித்தவளை நமட்டுச் சிரிப்போடு கண்டு தனது விளையாட்டினை தொடர்ந்தான் சிவேஷ். பிளீஸ் டோன்ட் டூ திஸ். தன் விருப்பமே இன்றி தன் உணர்வுகளை திரிதூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவனை ஒன்றும் செய்ய முடியாத அவல நிலையில் தன்னை மீறிய இன்பத்தை அவனிடம் வெளிப்படுத்திவிட்ட அவமானம் தாங்காது விசம்பி அழுதாள். வாய் பேபி, இந்த மெத்தட் உனக்கு பிடிக்கலையா? நியூ ஒன் ட்ரை பண்ணலாமா? கண்ணை சுருக்கி ரகசியம் பேசியவன் பெண்ணவளின் சுகம் கண்ட விரலினை சப்பு கொட்டி உறிஞ்சி கவச்சையாக செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு விருப்பமே இல்லாதவளுக்கு கூட ஒரு மாதிரி முறுக்கேறியது தேகம். நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனா நீ என்ன கேவலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். விலகிய ஆடைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அழுகையில் நடுங்கியவளை துளியும் மதிக்கவில்லை அவன். பேசு பேபி, பட் சாட் பத்தி பேசு, நம்மள பத்தி பேசு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு பேசு, ரொமான்டிக்கா பேசு, புது புது சுகங்களை எப்படிலாம் ரெண்டு பேருக்கு கிடைக்கும் அதை எப்படிலாம் அனுபவிச்சு ரசிக்கலாம்னு பேசு. இதை தவிர வேற எதுவும் அனாவசியமா பேசாத, இரிட்டேட் ஆகுது. அலட்சியமாக சொன்னவனை, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, ராட்சசா என்ன நினைத்து தாரை தாரையாக உடைப்பெடுத்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் பட்டென அவனை தள்ளிவிட்டு விலகி குளியலறைக்கு ஓடியவளை அப்போதும் விடாது நிழல் போல் பின் தொடர்ந்து தானும் அவளோடு குளியலறையில் புகுந்து கொண்டான். வந்த வேகத்தில் உடும்பாக அவள் இடை வளைத்து தன்னோடு இடித்து நிறுத்த உணர்வற்ற விழிகள் கலங்கி மறந்து போன பொம்மை போல் அவனது அசைவுக்கு ஏற்ப நின்றவளின் கருவிழிகள் ஆடவனின் நீல விழிகளை அழுத்தமாக உள்வாங்கின. பேபி, பேசிட்டு இருக்கும் போதே ஏன் இப்படி ஓடி வர? திரும்ப இது போல செய்யாத. எனக்கு கோபம் வந்தா நீதான் கஷ்டப்படுவ. அவளது கழுத்து வளைவில் புதைத்து எச்சரிக்கை விடுக்க, நான் குடிக்கணும். இயந்திரம் போல் அவள் முதிர்த்த நொடி ஆடவனின் கை நீண்டு ஷவரை அழுத்தி இருக்க அதிலிருந்து போர்தூரலாய் சிந்திய நீர்த்துளிகள் இருவரது மேனியையும் முழுதாய் நனைக்க இருவரது உடையும் ஒவ்வொரு உடையாக தரையை தழுவியது கூட அறியாமல் நின்ற பெண் சிலைக்கு திடீரென உயிர் வந்தது போலும். லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி, அதுக்காவது உன்னால என் கண்ணை பார்த்து
தைரியமா உண்மையை சொல்ல முடியுமா? பிளீஸ். எதையோ அவனிடமிருந்து எதிர்பார்த்து சிவேஷின் ஈரம் சொட்டு உள்பணியனை பற்றி இழுத்து இம்முறை அவளை எக்கி நெருங்கியவளாக உயிர் பெற்ற விழிகளில் ஆவல்மிக்க அவனது விழிகளில் ஊடுருவினாள். என்ன பேபி, திடீர்னு என்னவோ மாதிரி குழஞ்சு பேசுற? உன் கோம வேலைக்காக நீ என்கிட்ட பாசாங்க செய்ய பாக்குறியா? சரியாக அவளை கண்டு கொள்ளவும் சிறிது தடுமாறினாலும் அவளது முயற்சியை கைவிடுவதா இல்லை. எஸ், அப்படியே கூட வச்சுக்கோயேன். ஏன் என் கேள்வியை எதிர்நோக்க முடியாம உண்மையை சொல்ல பயந்துட்டு இருக்க? அவ்வளவா பயம் என்கிட்ட நேருக்கு நேரா பேச? குழைந்த குரல் தேய்ந்து ஒலிக்க மேலும் மேலும் நெருக்கத்தை கூட்டினாள் ஒரு முடிவோடு. ஏய், யார பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? விட்டேன்னு வையே, அவ்வளவுதான். ஜஸ்ட் எனக்கு பிடிக்காத டாபிக்கை இக்னோர் பண்ற, தட்ஸ் இட். நீயா எதுவும் அனாவசியமா பேசி என் கோபத்தை கிளறி வாங்கி கட்டிக்காத யமோ. கர்ஜனையாக உரிமையவனை கண்டு கூட பயம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? யுகன், பிளீஸ். பாவம் போல் முகத்தை சுருக்கி கெஞ்சலாக கேட்டவள் அப்போதும் அவனை விட்டு விலகவில்லை. தமிழ் பெண்களுக்கு தங்களுக்கு ஏற்றாற்போல் ஆண்களை மயக்கும் வித்தையெல்லாம் சொல்லியா தர வேண்டும்? அதிலும் யமுனாவின் சிறிய வட்ட முகம் பால்வாடி பாப்பா போல் வைத்து கெஞ்சும் அழகை கண்டு கல்லும் தேன்பிடிக்கும். ஆனால் இந்த வெள்ளையன் தான் எதற்குமே மயங்காமல் அவளை படுத்து எடுக்கிறான். பெண்ணவளின் அழகான பெயர் உச்சரிப்பிலேயே சிறு வியப்பு மேலிட யமுனாவை உற்று பார்த்த சிவேஷ், என்ன கேள்வி என்றான் இரும்பை ஒத்த குரலில். எப்பா, வழிக்கு வரான். இப்படியே கெஞ்சி கொஞ்சி பேசியே இன்னைக்கு இவன் கிட்ட இருந்த உண்மையெல்லாம் கறந்துடணும். உள்ளுக்குள் நினைத்தாலும் வெளியே அவளது பொலிவற்ற முகத்தில் ஒளியே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன தொடும்போது என் மேல உனக்கு என்ன மாதிரியா உணர்வுகள் இருந்துச்சு? என்ன பிடிச்சு நான் தான் உன் வாழ்க்கை தொட நினைச்சியா, இல்ல லஸ்டா? அப்படி கேட்கும் போதே தொண்டை அடைத்து நா பிதற்றி தேகம் கூசி போனது. கண்டிப்பா உண்மையை மட்டும்தான் சொல்லணும், ரைட்? இறுகிய குரல் கேலியாக தளர்ந்தன. பிளீஸ், கடைசி வார்த்தையை சொல்லி என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடாதரா. அதுக்கு பதிலா என்னை இப்படியே இங்கேயே உன் கையால என் உயிரை எடுத்துரு. உள்ளம் குமுற இமைகளில் நீர் மறைக்க அச்சத்தோடே மெல்ல தலையசைத்தாள். 100% உன் மேல என நிறுத்தி அவள் முகம் ஏறிட்டவனை பார்க்க முடியாமல் கண்களையும் காதுகளையும் இறுக மூடிக்கொண்டவளின் மனம் எக்குத்தப்பாக அடித்துக் கொண்டது. என்று தொடங்கும் போதே இதயத்தின் வேகம் அதிகரிக்க செய்ய, நீ சொன்ன மாதிரி ஜஸ்ட் லஸ்ட் மட்டும்தான் பேபி, வேற எதுவும் இல்ல என்றதுதான் தாமதம். நோ! முடிகளை பேய்த்துக் கொண்டு பெரும் குரல் எடுத்து அலறிய யமுனா குளியல் அறையிலிருந்து பொருட்களையெல்லாம் தூக்கி அவன் மீதே விட்டெறிந்து ஆக்ரோஷமானவளை சமாளிக்க முடியாமல் தடுமாறிய அந்த இமைக்கும் நொடியில் யமுனாவின் கழுத்தில் பீரிட்டு தெரித்த சூடான ரத்தத்தை கண்டவன் யமு என உயிர் வரை நடுங்கி போனான் யுகன் சிவேஷ்.